Hi student, 12th standard chapter 12 example 12.10 verify closed property, commutative property, associative property, identity property, inverse property. 5 condition செக் பண்ண சொல்றாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆப்ரேஷன் வேல்யூ மல்டிப்ளிகேஷன் போட்டால் மல்டிபிள் எக்ஸ் இல்லை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 11க்கு ஆன் சப்செட் ஆஃப் நேரம் ஏ என்ற ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. 1 3 4 5 9 கொடுத்துட்டு அந்த ரிமைனிங் செட் என்ன வரும், அந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இந்த செட்டை ஏ என்ற செட்டை ஃபைன் பண்ணி நமக்கு ஒரு ஜஸ்ட் 5 கண்டிஷன் செக் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. ஓகே, எதை நமக்கு வந்து எக்ஸுக்கு வந்து 11 எக்ஸில் மல்டிபிகேஷன், இது எக்ஸ்ன்னு எடுத்துருங்க, மல்டிபிகேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் 12.9 வந்து அடிஷன் வச்சு செக் பண்ண சொன்னாங்க. இப்போ மல்டிபிகேஷன். இப்போ ஃபில் பண்ணலாமா, டேபிள் ஃபில் பண்ணுங்க. 1 into 1 1, 1 into 3 3, 1 into 4 4, 1 into 5 5, 1 9 9 9 இருக்குது தான் வேல்யூஸ் வரணும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. வந்தானே வரும், ரிமைனிங் வேல்யூ எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 3 நமக்கு 6. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 into 3 9, சாரி 3 into 3 9. ஓகேவா, 9. ஓகே, 12 12 11 போச்சு, ரிமைனர் 1. மைனஸ் பண்ணிங்க, 12ல் 11 போயிடுச்சுன்னா 1. 3 15 15ல் 1 12 பண்ணிங்கன்னா 4. நமக்கு 20 27 27ல் நெக்ஸ்ட்டு நமக்கு 22 டைம்ஸ் வருமா, அப்போ ரிமைண்டர் நமக்கு 5. அப்போ ரிமைண்டர் நமக்கு 5. 2 11s are 22, அப்போ 2 டைம்ஸ், அப்போ 2 டைம்ஸ் கொடுத்தா ரிமைண்டர் நமக்கு 5 போகணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 4 1 into 4 4, 3 நமக்கு 12 12ல் 11 போயிடுச்சுன்னா 1. 4 4 16 16ல் நமக்கு ஒரு 11 தான் நமக்கு ரிமைண்டர் ஆகும். ரிமைண்டர் நமக்கு 5. நெக்ஸ்ட்டு 4 1 20 20ல் நமக்கு ஒரு 11 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் நமக்கு 9. நெக்ஸ்ட்டு 4 30 36 36ல் 3 நமக்கு 3 டைம்ஸ் போனால் 33. ரிமைண்டர் நமக்கு 3 டைம்ஸ், ரிமைண்டர் 3. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 into 1 5 5 into 15 15 11 போயிடுச்சு நமக்கு 4. 5 நமக்கு 20 20ல் 11 போயிடுச்சுன்னா 9. 5 into 5 25 25ல் ஒரு 22 போச்சுன்னா 3. ஃபைன் பண்ணுங்க 45 45ல் நெக்ஸ்ட்டு 44 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 1. ஓகே, ஏன்னா 4 டைம்ஸ் இருக்கும். 4 11 44, அப்போ 45 டோட்டலாக மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நான் இந்த இருக்க வேல்யூ மட்டும்தான் வரும் நமக்கு. அதில் ரிமைண்டர் வேல்யூ மைனஸ் பண்ணால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வேல்யூ மட்டும் எடுத்து எழுதணும். ஓகேவா, டிவைட் பண்ணி பாருங்க. 45 டிவைட் பண்ணா 11 எத்தனை டைம்ஸு, நெக்ஸ்ட் பேலன்ஸ் நமக்கு 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ 44 ரிமைண்டர் 1. அந்த 1 எடுத்துங்க எதுங்க, அடிஷனில் வந்து மைனஸ் பண்ணி பாருங்க, டிவைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 1 9 9 27 27ல் 20 போச்சுன்னா நமக்கு 5. நெக்ஸ்ட்டு 36 36ல் 3 டைம்ஸ் இருக்கும். 36ல் 11 போயிடுச்சுன்னா அப்போ ரிமைண்டர் நமக்கு 3. நெக்ஸ்ட்டு 45 45ல் நமக்கு 44 4 டைம்ஸ் போகுமா, ரிமைண்டர் நமக்கு 1. 81 நமக்கு ரிமைண்டர் நமக்கு 6 போய் நமக்கு 81 நமக்கு நெக்ஸ்ட் நமக்கு 44 நமக்கு நெக்ஸ்ட் ரிமைண்டர் நமக்கு ரிசல்ட்டு 9 5 4 நமக்கு 4 ரிமைண்டர் 4. ஓகே, இப்போ ரிசல்ட் நமக்கு இதான் நமக்கு டேபிள் வேல்யூ. 8 நமக்கு போய்ட்டு ரிமைண்டர் 4 இருக்கும். டிவைட் 11ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வேல்யூ எதிரிங்க ஃபில் பண்ணுறீங்க. ஓகே, இந்த வேல்யூக்குள்ளே தான் வேல்யூ வரும் டேபிள் ஃபில் பண்ணுறது. ஃபஸ்ட்டு க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி, எனி 2 எலமெண்ட் எடுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. திரும்பவும் 1 into 1 எடுத்தால் நமக்குன்னா திரும்பி ரிப்பீட் ஆகுது. 3 into 3 நமக்கு 9 ரூட்டுங்க. 4 into 2 நமக்கு
ஸோ 11 டிவைட் பண்ணி ரிமைண்டர் வேல்யூ அதே செட்டுக்குள்ளே வருது. எனி 2 எலமெண்ட் எடுத்தாலும் திரும்பி இந்த ஏ என்ற செட்டுக்குள்ளே இருந்தால் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி செட் ட்ரூ. அதேமாதிரி நம்ம காம்படேட்டிவ் எனி 2 எலமெண்ட்டுனா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ எனி 2 எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணாலும் திரும்பி என்ன வரும் அதே ரெஸ்பான்ஸ் வரும் வேல்யூக்குள்ள இருக்குது. அல்லதுன்னா டயகனல் வேல்யூ பாருங்க, நமக்கு டயகனல் வேல்யூ இந்த டயகனல் வேல்யூ கரெக்டாக பாரு 1 1 3 9. அப்போ டயகனல் வேல்யூ ஃபுல்லானா திரும்பி ஏ என்ற செட்டுக்குள்ளே இருக்குது. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸே ட்ரூ. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண நமக்கு எனி 3 எலமெண்ட் எடுத்தாலும் மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வரும் 1 2 நெக்ஸ்ட் 1 1 3 4 இதை செஞ்சு மல்டிப்ளை பண்ணாலும் இதோட ரிசல்ட் திரும்பி என்ன வரும் செட்டுக்குள்ளே வரும். அதுவும் நான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸே ட்ரூ. அடுத்து எக்ஸிஜிட்டி நேரம் இது மல்டிப்ளிகேஷனுக்கு கொடுத்துறாங்க. மல்டிப்ளிகேஷன் நேரம் ஐடென்டி வேல்யூ நேரம் 1 தெரியும், அடிஷனுக்கு 0. இப்போ ஒவ்வொரு ரோலையும் 1 இருக்கா பாரு நமக்கு 1 கரெக்டானா இதில் 1 இருக்குது, இதில் 1 வருது 1 வருது 1 வருது, இதுலேயும் 1 வருது. அப்போ ஐடென்டி எலிமெண்ட் ஈஸ் என்னமுன்னா 1. அது 1 எதில் இருக்குது திரும்பி ஏ என்ற செட்டுக்குள்ளே இருக்குதா. தேர்ஃபோர் ஐடென்டி ப்ராப்பர்ட்டிஸே ட்ரூ. இன்வெர்ஸ் செக் பண்ணணும். அங்கே அடிஷனுக்கு 0 இருக்கிறதெல்லாம் நம்ம இன்வெர்ஸ் பண்ணணும். இங்கே நமக்கு 1 எங்கெங்கெல்லாம் இன்வெர்ஸ். அப்போ 1 இன்வெர்ஸு 1 இஸ் நமக்குண்ணா 1. நெக்ஸ்ட்டு 1 நெக்ஸ்ட் எங்கே இருக்குது நமக்கு இங்கே 1க்கு தான். அப்போ 3யோட இன்வெர்ஸு 3 இஸ் 4. நெக்ஸ்ட் இங்கே 1க்கு தான். அப்போ 4ஓட இன்வெர்ஸு 3. 4ஓட இன்வெர்ஸு இஸ் 3. 1க்கு நாங்கள் இருக்குது நமக்கு 5 இன்வெர்ஸு 9. 5 இஸ் 9. ஓகே. இப்போ 9 இன்வெர்ஸு இப்போ நெக்ஸ்ட்டு 9 1க்கு இருக்குதா. அப்போ 9க்கு இன்வெர்ஸு 5. அப்போ 9க்கு இன்வெர்ஸு 5. இப்போ டோட்டலுக்கு இன்வெர்ஸ் இருக்குதா. ஒவ்வொரு ஃபேக்டில் 1 எங்கே இருக்குதா அதுக்கு அது இன்வெர்ஸ். அடிஷனுக்கு 0 இருந்துச்சுன்னா 0 அந்த ஃபேக்டர்ஸ் செக் பண்ணணும். இங்கே மல்டிப்ளிகேஷன் 1 எங்கெங்கெல்லாம் இருக்குதா அது இன்வெர்ஸ். ஓகே. இப்போ 5 கண்டிஷன் செக் பண்ணிட்டேம்மா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.